ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். இங்க வசனம் சொல்லுது, உங்களை நிர்மூலமாக்குவார். நிர்மூலம் என்பது ஒரு அவலட்சணமான வாழ்க்கை. அது நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நாமே வருவித்துக் கொள்ளுகிறது. இந்த நிர்மூலம் மனிதனால் அல்ல, கர்த்தராலே நமக்கு வரக்கூடியது. ஏன் அதை அவர் அப்படி சொல்லுகிறாரு அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு சிலருக்கு பலகீனம் என்று சொல்லி, சுகவீனம் என்று சொல்லி மருத்துவமனையிலே கொண்டு போய் வைத்தால், ஐசியூவில் போய் அவங்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றணும்னா அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ ரூபா. செயற்கை முறையிலே ஆக்சிஜன் கொடுப்பதற்கு, செயற்கை முறைகளிலே நுரையீரல் வைப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் எவ்வளவு கிருபையாக நடத்தி வருகிறார். நன்மை செய்திருக்கிறார் ஐயா, நன்மை செய்திருக்கிறார். இந்த நன்மைக்கு ஈடாக நம்ம வேற எதையும் செஞ்சிடக்கூடாது. அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்க அவரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை சேவித்தார். அதான் முக்கியம். தேவன் விரும்பத்தகாத செயல்பாடுகள், பொருளாசை என்கிற விக்கிரகம் போன்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட ஆரம்பித்து விட்டால், வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் நம்மை நிர்மூலமாக்குவார். அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து, இதுவரைக்கும் நன்மையை பெற்ற நீங்கள் சில தீமைகளுக்கு நாமே காரணமாக அமைந்து விடுகிறோம். அதனால தான் சில காரியங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் கவனமாக, ஆண்டவரே நீர் விரும்பத்தகாத செயல்பாடுகள் எங்களுக்குள்ளே இருந்து இதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு இருக்கும் என்றால் கவனத்தோடு நாங்கள் எங்களை காத்து கொள்வதற்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம். நல்ல ஆண்டவரே, நிர்மூலமாக்குவார் என்று சொல்லியிருக்கிறீர். எனவே நாங்கள் கவனத்தோடு உம்மூலமாய் நாங்கள் நிர்மூலமாகாதபடி எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்த வரியிலே நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.